எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4th குவார்ட்டர் ஜனவரி 2025 முதல் மார்ச் 2025 வரை உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் அஃபிஷியலாக இன்னும் கவர்மெண்ட் அவங்க வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இந்த வெப்சைட்டில் எப்பவுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த வெப்சைட், வேரியஸ் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது. எக்கனாமிக் டைம்ஸ், பிஸ்னஸ் டுடே, மின்ட், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, மணி கண்ட்ரோல், 18 Now, நியூஸ் 18, NDTV ப்ராஃபிட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 4th குவார்ட்டரான இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றம் அமைக்காமல் 3rd குவார்ட்டருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 4th குவார்ட்டரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த விதமான மாறுபாடு இல்லாத 3rd குவார்ட்டரில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 4th குவார்ட்டருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமுடைய 3rd குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியும் நிலையில் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4th குவார்ட்டரில் எந்த விதமான மாற்றம் இல்லை. 3rd குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 4th குவார்ட்டர்லையும் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் முதலாவது பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், SBI அக்கௌண்ட். 3rd குவார்ட்டருக்கும் 4th குவார்ட்டருக்கும், அதாவது இதுக்கு முந்தின குவார்ட்டருக்கும் இப்போ இருக்க குவார்ட்டருக்கும் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாறுபட்டு காணப்படுறதா பார்க்கும்போது அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுபட்டு காணப்படாமல் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது. 4% per annum இருக்குது. 4th குவார்ட்டர்ன்றது ஜனவரி 2025 முதல் மார்ச் 2025 வரை. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 1/12/2011 முதல் மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக ஒரு காலாண்டுக்கும் இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அறிவிச்சிட்டு வராங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட், RD. டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது மாறுபட்டு காணப்படுறதா பார்க்கும்போது எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது. 6.70%க்கு 4th குவார்ட்டரில். 4th குவார்ட்டர்ன்றது ஜனவரி 2025 முதல் மார்ச் 2025 வரை. போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டில் மாதம் 5000 60 மாதங்களுக்கு, அதாவது 5 வருடங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் டெபாசிட் அமௌண்ட் 3 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 3,56,829 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 3 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 56,829 ரூபா ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான மெச்சூரிட்டி வேல்யூயான 3,56,829 ரூபா கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாறுபட்டு காணப்படாமல் இருக்கிறதுனால 3rd குவார்ட்டருக்கும் 4th குவார்ட்டருக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், TD. டெனூர் பார்க்கும்போது 4 டெனூர்களுக்கு 1 வருடம், 2 வருடங்கள், 3 வருடங்கள் மற்றும் 5 வருடங்கள். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் சேஞ்ச் இல்லாமல் 3rd குவார்ட்டருக்கும் 4th குவார்ட்டருக்கும் ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் சொல்லக்கூடிய TDயில் 1 வருடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.90%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.90% இருக்குது. இதுவே 2 வருடங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% இருக்குது. 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.10% இருக்குது. 5 வருடங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.50% இருக்குது. வட்டி விகிதம் 7.50% இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், MIS. டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். தமிழ்நாடு மக்களிடையே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திட்டமாக இது கருதப்படுகிறது. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இதில் அடிப்படையில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றி அமைச்சிருக்காங்கன்னா பார்க்கும்போது எந்த விதமான மாற்றம் இல்லாமல் 3rd குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 4th குவார்ட்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7.40%, 7.40% அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4th குவார்ட்டர்ன்றது ஜனவரி 2025 முதல் மார்ச் 2025 வரை. MISன்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் சிங்கிள் மேக்ஸிமமாக 9 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜாயிண்ட் மேக்ஸிமமாக 15 லட்சம் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், NSC. டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். இதில் அடிப்படையில் வட்டி விகிதத்தை மாற்றி அமைச்சிருக்காங்களாம் பார்க்கும்போது எந்த விதமான மாற்றம் இல்லாமல் 3rd குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 4th குவார்ட்டருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7.70%. வட்டி விகிதம் 7.70%. 4th குவார்ட்டர்ன்றது ஜனவரி 2025 முதல் மார்ச் 2025 வரை. அடுத்தது கிசான் விகாஸ் பத்திரம், KVP. டெனூர் பார்க்கும்போது 115 மாதங்கள். இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் டெனூரையும் மாற்றி அமைக்காமல் ஒரே மாதிரி தான் 4th குவார்ட்டருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது 7.50% இருக்குது. பீரியடு பார்க்கும்போது 115 மாதங்கள், 115 months. 1 லட்ச ரூபா இந்த கிசான் விகாஸ் பத்திரத்தில் 115 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் இரட்டிப்பாகும், டபுள் ஆகும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 2 லட்ச ரூபா கிடைக்கும்.
போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப். டெனூர் பார்க்கும்போது இது 15 வருடங்கள். தமிழ்நாடு மக்களிடையே ரொம்ப பிரசித்தி பெற்ற திட்டமாக இது கருதப்படுகிறது. பிபிஎஃப்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது மாற்றம் அமைச்சிருக்காங்களா? ஃபோர்த் குவார்ட்டரில் பார்க்கும்போது எந்த விதமான மாற்றம் இல்லாமல் தேர்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஃபோர்த் குவார்ட்டரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.10%, வட்டி விகிதம் 7.10%. பிபிஎஃபோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டான 7.10%, 1/4/2020 முதல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு காலாண்டுக்கும் மத்திய அரசாங்கம் இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தொடர்ச்சியாக அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் SCSS மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். இதில் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாற்றி அமைக்காமல் தேர்ட் குவார்ட்டரில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஃபோர்த் குவார்ட்டருக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8.20% வட்டி விகிதம். இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்குது. ஒரு சீனியர் சிட்டிசன் 5 லட்ச ரூபா இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபோர்த் குவார்ட்டரில் அவருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.20% இருக்கும். வட்டி விகிதம் 8.20% இருக்கும். குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக அவருக்கு 10,250 ரூபா கிடைக்கும். இன்னொரு சீனியர் சிட்டிசன் இந்த ஸ்கீமில் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபோர்த் குவார்ட்டரில் அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.20% இருக்கும். குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அவருக்கு 30,750 ரூபா கிடைக்கும். இந்த ஸ்கீமுடைய மேக்ஸிமம் அமௌண்ட்டான 30 லட்ச ரூபா ஒரு சீனியர் சிட்டிசன் ஃபோர்த் குவார்ட்டர் சொல்லக்கூடிய ஜனவரி 2025 முதல் மார்ச் 2025க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்பட்ட வட்டி விகிதம் 8.20%. இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்கும். அந்த சீனியர் சிட்டிசனுக்கு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 61,500 ரூபா கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் கடைசியாக பார்க்க போகிறது சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் SSA. டெனூர் பார்க்கும்போது 21 இயர்ஸ், 21 வருடங்கள். இந்த ஸ்கீமில் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் தேர்ட் குவார்ட்டரில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஃபோர்த் குவார்ட்டருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8.20% வட்டி வீதம் இருக்குது. 8.20% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் சொல்லக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்னு பார்க்கும்போது 15 வருடங்கள். பட் ஆனால் டோட்டல் டெனூர் பார்க்கும்போது அது 21 வருடங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் எந்தெந்த ஸ்கீம்லாம் வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை ஆட் பண்ணவங்களுக்கு செக்ஷன் 80C யூஸ் பண்ணி அப் டு 1.5 lakhs ஒரு ஃபைனான்ஷியலில் வந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பெற முடியும், வருமான வரி விலக்கு பெற முடியுன்றதை இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் TD டெனூர் 5 வருடங்கள். நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் NSC, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் SCSS மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் சொல்லக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டங்களெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் அமௌண்ட்டான 1,50,000 வரைக்கும் செக்ஷன் 80C யூஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியரில் வருமான வரி விலக்கு பெற முடியும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை ஆட் பண்ணவங்களுக்கு இந்த வருமான வரி விலக்கு கிடைக்கும். இந்த வீடியோவோட இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.